சண்டே ஈவினிங் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் புட்டு தான் செய்யலான்னு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேங்க. புட்டு மாவு பார்த்தீங்கன்னா நான் ரெடிமேட் அரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திட்டு சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு புட்டு செய்யறதுக்கு தனியாக எந்த கொலா புட்டு பாத்திரம் எங்கிட்ட இல்லை. நான் இன்னைக்கு முறுக்கு சட்டி வச்சு தான் ட்ரை பண்ணுறேங்க. முறுக்கு சட்டி கீழே க்ளோஸ் பண்ணுறதுக்கு முறுக்கு பிழிகிற அந்த சின்ன தட்டம் வச்சுட்டு மேல் லேயர் தேங்காய் பூ, அடுத்தது புட்டு மாவு, தேங்காய் பூ, புட்டு மாவு, லாஸ்ட் லேயர் தேங்காய் பூ போட்டு அதே முறுக்கு புளிகிற அந்த சின்ன தட்டம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே 5 to 10 minutes நான் இட்லி சட்டியில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேங்க. புட்டு ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க, உடையாமல். இது கூட நெய், சர்க்கரை, நேந்திரம்பழம் 3 மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவல் இருந்துச்சுங்க. இதனால தான் எல்லா கேரளாக்காரங்களுக்கும் இந்த புட்டுனா ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெளியில் சாப்பிட்ருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றேங்க. இது நம்மளுடைய ஆர்டினரி டின்னர் இல்லை. ஸோ கூடவே இன்னொரு டின்னரும் செஞ்சாச்சு. லேயர் சப்பாத்தியும் ஹோட்டல் ஸ்டைலில் எக் கிரேவியும் தான் செஞ்சுருந்தேன். எக் கிரேவி ரெசிபி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போடுறாங்க. ரொம்பவே சூப்பராக எக் கிரேவி வந்துச்சு. இன்றைக்கி செஞ்ச 3 டின்னருமே ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.